இன்றைக்கி ஒரு மார்னிங் மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் குலாப் ஜாமுன் தான் செய்ய போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குலாப் ஜாமுனா ஷாக் ஆகாதீங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்யும்போதே குலாப் ஜாமுன் செஞ்சு வச்சுட்டா ஈவினிங் சாப்பிட்றப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். வீட்டில் குலாப் ஜாமுன் இதுதான் நான் முத ட்ரை பண்ணிட்டுருக்குது. எனக்கு பெருசாக எந்த மெஷர்மெண்ட்ஸும் தெரியாது. அவங்க பேக்கெட் பின்னாடி கொடுத்துருக்க கைட்லைன்ஸ் வச்சு தான் இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு. மாவு 15 மினிட்ஸ் ஊறணுமா, அதுக்குள்ளே நம்ம காஃபியை போட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிவிடுவோம். இன்றைக்கி நான் பருப்பு தாலும் ஆலு பல்லியாவும் தான் பண்ணியிருந்தேன். கூடவே சர்க்கரை பாகும் நம்ம கையோட ரெடி பண்ணிக்குவோம். நான் எங்கள் சர்க்கரையும் தண்ணியும் ஈக்குவலாக எடுத்துகிட்ருக்கேன். நம்ம தொட்டு பார்க்கும்போது இந்த பதத்துக்கு வந்திருந்தால் நம்ம சர்க்கரை பாகு ரெடின்னு சொன்னாங்க. இப்போ மாவு நல்லா உரிச்சு நான் கையில் கொஞ்சம் நெய்யை தடவின்னு இதை உருண்டை பிடிச்சிக்கிறேன். இதை நம்ம அழுத்தி உருண்டை பிடிக்கணும். அப்படி லேசாக பிடிச்சோன்னா நம்ம சீல் விட்டுறோம். எண்ணெய் சூடானதும் இதில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க உருண்டை மாவு ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம இப்படி கலரி கொடுத்துட்டே இருக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும். ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற பாகில் இது அரை மணி நேரம் நல்லா போட்டு ஊற வச்சா நம்ம குலாப் ஜாமுன் ரெடி. இதை ஃபெஸ்டிவ் டைமில் இல்லைனா சும்மா வீட்டில் கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இது செய்கிறது கூடவே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் இருக்குது. இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக குலாப் ஜாமுன் மாதிரி இருந்தாலுமே கடைசியில் எனக்கு சாப்பிடும்போது ஜீராவை கம்மியாக வச்சுட்டேன் போல். இன்னும் பாதுஷா மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.